இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில துணைவேந்தர் நியமனத்துல ஆளுநருடைய ரோல் என்ன? அதை யார் தடுத்துக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு உயர்கல்வி வளாகங்களில் நமது உயர்கல்வியை தடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருப்பது ஆளுநர். இந்த திட்டங்கள் புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செம்மையாக சிறப்பாக வளனடைந்து வரக்கூடிய தமிழ்நாட்டின் மாநில கொள்கையை அழித்துட்டு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர துடித்துக் கொண்டிருப்பவர் ஆளுநர் ரவி. நீட்டுங்கிற பேர்ல இந்த பிளஸ் டூ பாடப்பிடிப்பு நம்ம கல்வி திட்டத்தை அடிச்சுட்டு நீட்டை கொண்டு வரணும்னு, நீட்டை எதிர்க்க கூடாது என்று ஓப்பனா பேசிட்டு இருக்கிறவர் RN ரவி. இந்த RN ரவி தான் மாநில சுயாட்சியை தவிர்த்துட்டு நான் முழுக்க பாத்துக்கிறேன் கல்வி வளாகத்துன்னு முன்னாடி இருந்த பொன்முடியா இருக்கட்டும், இப்ப இருக்க கோவை செலியனா இருக்கட்டும் வம்பு பண்றவர். மாநில சுயாட்சி, மாநிலங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற மசோதா முதற்கொண்டு நான் கையெழுத்திட மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தவர் அந்த RN ரவி. உச்ச நீதிமன்றம் குட்டிய பிறகுமே பெரிய பிரச்சனையாச்சு. தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது திராவிட நல் திருநாடுங்கிற இது பண்ணிட்டு தமிழ்தாய் வாழ்த்து அவமானப்படுத்தினவர். தமிழ்நாடுங்கிற பேரை நான் சொல்ல மாட்டேன், தமிழகம்னு சொல்லுவேன்னு சொல்லி அப்புறம் குட்டுப்பட்டு தமிழ்நாடே எதிர்த்து நின்று நான் தமிழ்நாடுன்னு சொல்றேன், தமிழகம் நான் சொல்லலன்னு திருப்பி வாபஸ் வாங்கினவர். திருவள்ளுவரை